அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, நம்ம இந்த எலக்ட்ரோட் பின்னு நம்ம ஆல்ரெடி இந்த பின்னு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து மோல்டட் பின்னு, அப்படி இல்லாட்டினா சால்ட்ரிங் வைக்கிற பின்னு யூஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல நம்ம வந்து உள்ள சால்ட்ரிங் வைக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ சால்ட்ரிங் நம்ம கட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு போய் வெளியில் போய் நம்ம சால்ட்ரிங் வைப்போம், அல்லது அதுக்குன்னு ஒரு டெக்னீஷியன் இருந்தாங்கன்னா கூப்பிட்டு வைக்க சொல்லுவோம். அப்போ உடனே நமக்கு ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் தெரியாது. இந்த ஸ்பேர், இந்த வயர் ஸ்பேர் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, இந்த வயரை தூக்கி போட்டு நம்ம அந்த வயரை நம்ம எலக்ட்ரோடில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணுவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி பின் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னன்னா, நம்ம வந்து நார்மலாக வீட்டில் பிளக் பாயிண்ட்டுக்கு போடுவோம்ல, அந்த மாதிரி பின்னு. இது இந்த பின், இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம கழட்டி விட்டுட்டோம்னா, கழட்டிட்டு பின்னாடி லூஸ் பண்ணிட்டு பின்னாடி இந்த இதுலேயே வந்து அந்த வயரை உள்ளே சொல்லிட்டு இதை டைட் பண்ணிட்டோம்னா அது அப்படியே நின்றுக்குறோம். நமக்கு சால்ட்ரிங் வைக்க தேவையில்லை. நான் வந்து இது வந்து என்னோட இதில் நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது நான் ஆல்ரெடி ஸ்பேர் எப்பயுமே வாங்கி வச்சுருப்பேன். இது வந்து ஒரு பீஸ் வந்து ஒரு பீஸ் இல்லை, ஒரு செட்டு வந்து 15 ரூபாய்க்கு இருக்குது, ஒரு பீஸ் 25 ரூபாய்க்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அவங்கவுங்க தேவைப்பட்டால் இந்த மாதிரி பின்னை நீங்கள் வாங்கி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. என்னென்னா நமக்கு சால்ட்ரிங் போயிடுச்சுன்னா நம்ம போய் வெளியில் போய் சால்ட்ரிங் வைக்கிற வேலை மிச்சம். நன்றி.